உலகத்துக்கு இன்றைக்கி இருக்க மிகப்பெரிய அச்சம் வந்து சைனாவை நம்பி எவெல்லாம் வந்து வெப்பனை வாங்கினானோ அவன் எல்லாம் பயத்தில் உட்காந்துருக்கான். பயத்துக்கு காரணம் இந்தியா தான். சைனீஸ் வெப்பன்ஸ் ஆர் யூஸ்லெஸ்ன்னு சொல்லி உலகத்துக்கு வேறு லைவ் டெலிகாஸ்ட்டில் வேறு போட்டு காட்டிட்டோம் நம்ம. யூ நெவர் டூ அ லைவ் வென் யுவர் அப்பனண்ட் இஸ் கோயிங் டு பி ஹிட். ஏன்னா அது நம்மளுக்கும் திருப்பி பாதிப்புகள் இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் நம்ம லைவ் டெலிகாஸ்ட்டில் இதை அடிக்கிறோம் பார், இதான் பார், இதான் அடித்தேன் பார், இதான் அடித்தேன் பாருன்னு படம் போட்டு காட்டிட்டோம். படம் பார்த்து கதை சொல்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் டிஸ்ட்ரக்ஷன் வாஸ் ஆன் சைனீஸ் வெப்பன்ஸ். இப்போது சைனா வெப்பன்ஸ் வந்து ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்தா கூட ஈரான் எந்த அளவுன்னு நம்பக்கூடும். ஆனால் ஈரானோட இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம வந்து கம்மியாக எடை போடக்கூடாது. அன்லைக் அரப் கண்ட்ரீஸ், ஈரானோட இண்டிஜினியஸ் கேப்பபிலிட்டி இஸ் ஃபார் பெட்டர், தேர் ஃபார் சுப்பீரியர் டெக்னிக்கலி. அதை அவங்க யூஸ் பண்ணாங்கடான்னா தேர் இஸ் நோ ஆன்சர் ஃப்ரம் தி அதர் சைட். ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஓவரால் கேல்குலஸ் இன் விச் திஸ் வார் இஸ் கெட்டிங் ஃபாட். இது எப்படி இந்த சண்டையானது நடந்து கொண்டு இருக்கிறது, இது எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா முடிவு என்பது இதற்கு இல்லை. ஒவ்வொரு 30 வருஷம் இது ஒரு சைக்கிள், 40 வருஷம் ஒரு வாட்டி இந்த சைக்கிள் வந்துக்கிட்டே இருக்கும்.